ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராஷ் ஆகிட்டு இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் வீக் வந்து ஒரு செம்மையான கிராஷு. ஸோ இந்த கிராஷ் வந்து முடிஞ்சிட்டா இல்லை இதுக்கப்புறம் வந்து கிராஷ் இருக்குதா இல்லை பம்ப் இருக்குதான்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது பாட்டம் எப்போ வைக்கும், அதாவது வச்சிருச்சா அப்படின்றது டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நான் போட்டுட்ருக்கேன். வாங்க நான் டாபிக் போயிடலாம். பார்த்தீங்கன்னா பிடிசி வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69,400 கரண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, வீக்லியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து என்ன பண்ணிருக்கு, லாஸ்ட் வீக்லி வந்து உடச்சிருச்சு. நான் அதான் லாஸ்ட் வீக்லி நீங்கள் அந்த லாஸ்ட் வீடியோ பார்க்கும்போது தெரியும், லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்திருப்பேன். இந்த சப்போர்ட்டுக்கிட்ட ப்ரைஸ் வந்துட்டு, ஸோ இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு 60K இந்த ஏரியாவில் வந்து பாட்டம் வைக்கும். இந்த ஏரியாவுக்கு வரும். இந்த ஏரியாவில் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஃபுல்லாக ஸ்பீடாக ரிவர்ஸ் ஆகும். இல்லைனா அடுத்த ஏரியா வந்து இந்த 15,000 கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஏரியாவுக்கு 15,000 கீழே தான் பாட்டம் இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு 75,000 சப்போர்ட்டை உடச்சிட்டு 60,000 வந்துருச்சு பிடிசி. வந்துட்டு தான் இப்போ மறுபடியும் அகெயின் 69,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ அகெயின் அடுத்து நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டும் வந்து நமக்கு பேரிஷ் தான். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 2018ஓட ட்ரெண்ட் லைன், இந்த ஒயிட் லைன் வரைஞ்சிருக்குல்ல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டில் இருக்குது. இது வந்து கொரோனா கிராஷு, இது வந்து 2022 பாட்டமு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த இடத்துல இன்னும் வந்து ப்ரைஸ் டச் ஆகலை. சரிங்களா? ஸோ இன்னும் டச் ஆகலை. ஓகே, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீக்லி ஓகேவா, ஸோ இந்த வீக் கேண்டில் வந்து பெருசாக புல்லிஷாக முடியணும், பெரிய புல்லிஷாக முடியணும். அதாவது இந்த வீக்லி கேண்டில் வந்து பெரிய புல்லிஷாக முடியணும். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 80க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும் ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் வச்சா அது வந்து ஃபர்தராக அதுக்கப்புறமும் வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. எப்படின்னா மேலே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும் மார்க்கெட்டு. அதுவும் நாட் கன்ஃபார்ம்டு. ஆனால் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்டேஜ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். ஏன்னா ப்ரைஸ் வந்து கீழே போக தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது. பிகாஸ் வந்து இந்த விக்கு பாருங்கள், இந்த விக்கு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட வந்து 70,000லேருந்து 60,000 விக்கே விட்ருக்கு. கிட்டத்தட்ட $10,000 டிஸ்டன்ஸில் விக்கே விட்ருக்கு. இந்த 70,000லேருந்து $10,000 60,000 விக்கே விட்ருக்கு. ஸோ இந்த விக்கு மோஸ்ட்லி மார்க்கெட்டில் இந்த விக்கு வந்ததுன்னா, இந்த விக்கை வந்து நமக்கு வந்து ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து போகும். ஸோ இந்த இடத்துல ஃபில் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அடிக்கும். இந்த விக்கை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே வரும்போது இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அடிக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அடிச்சுட்டு அடுத்து வந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் நடந்தால் ரொம்ப ஸ்பீடாக மார்க்கெட்டு மேலே போகணும். இது நடக்கணும் ரொம்ப ஸ்பீடாக. ஆனால் இது வந்து பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு வந்து மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்க தான் வாய்ப்பு இருக்குங்க. சரியா? இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்க தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் நான் வச்சு சொல்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்க தான் வாய்ப்பு இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ட்ரெண்ட் லைன்னா, 2018 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வருஷம். ஸோ 7 வருஷம் ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்குதுன்னு வைங்க, அது சூப்பர் பியரிஷு. ஸோ அந்த பியரிஷ் வந்து ஒரு ஹெவி ஃபால், ஃப்ரீ ஃபால்னு சொல்லுவோம்ல, ஸோ ஸ்பீடாக ஃபால் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சிச்சுன்னா ஃபால் வந்து பெருசாக இருக்கும். அந்த ஃபால் வந்து கிட்டத்தட்ட $15,000. என்னுடைய டெக்னிக்கல் வச்சு சொல்கிறேன், $15,000 கீழே ப்ரைஸு நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கிறதுக்கும் அதிகமாக சான்ஸ் இருக்குது. அப்படி உடைச்சதுன்னா ப்ரைஸ் வந்து ஃப்ரீ ஃபாலாக ரொம்ப பெரிய கிராஷ் வந்து பிடிசிக்கு
இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து என்னுடைய கரண்ட் சினாரியோவில் நான் சொல்கிறேன். இது வந்து ஆல்ரெடி டெலிகிராமில் நான் சொல்லியிருந்தேன் இதை பற்றி. ஸோ லாஸ்ட் வீடியோன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முந்தின எப்போயோ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நவம்பரில் நினைக்கிறேன், நவம்பரில் போட்டிருந்தேன். அப்போவும் இந்த பெரிய கிராஷ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். இப்போவும் அது வாய்ப்பு இருக்குது. ஸோ சேம் சினாரியோ தான் நடக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கிராஷ் நடக்கணும்னா ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணணும்ல. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து பிடிசிக்கு இப்போ கிரியேட் பண்ணிகிட்ருக்கு மார்க்கெட்டு. ஒரு பெரிய கிராஷ் நடக்கணும்னா ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணோம். அந்த பேட்டர்ன் வந்து இப்போ பிடிசி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ கிரியேட் ஆகிட்டு அது ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வரும். அந்த மார்க்கெட் வரும்போது அதனுடைய கிராஷ் வந்து $15,000 பிடிசி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து $15,000 வந்து போகலைன்னா பிடிசி வந்து இந்த 60,000த்துலேயே வந்து பாட்டம் வச்சுட்டு ஒரு ஃபுல் ஸ்பீடில் வந்து மார்க்கெட்டு மேலே போகணும். ஓகேவா? ஏன்னா இங்கே என்ட்ரி வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் ஃபுல் ஸ்பீடில் மார்க்கெட் மேலே போகணும். அது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஆனால் கீழே வரத்துக்கு பாசிபிலிட்டி தான் அதிகம். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து கீழே தான் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட வந்து பிடிஸோட பாட்டம் வந்து மெனி பீப்புள் வந்து இன்ஃப்ளூயன்சர்லாம் பேசி வச்சுருக்கிறது எந்த ஏரியானா கிட்டத்தட்ட இந்த 55, 56, இந்த 45, இந்த 60, அதுக்கப்புறம் இந்த 30, 35. ஸோ இந்த ஏரியா தான் வந்து அதிகபட்சம் பாட்டம் ஏரியாவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 15,000 ஏரியா வந்து யாருமே இதுவரை பேசலை. சரிங்களா? ஸோ ஆனால் என்னுடைய டெக்னிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த $15,000 வந்து காட்டுது. ஸோ இங்கேருந்து $15,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிடிசிக்கு இல்லைன்னு சொல்ல வரல, இருக்குது. அது நடந்ததுன்னா யாருமே வந்து பிடிசியை நம்ப மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி போகுதுன்னு கணிக்க முடியாது. அதனால் அது வந்து பக்கா சென்டிமெண்ட்டாக இருக்கும் அடுத்த பெரிய புல் மார்க்கெட்டுக்கு. ஸோ அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டு வச்சு பார்க்கும்போது டெக்னிக்கலாகவும் ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. $15,000. சரியா? இது $60,000, $59,000, $58,000 ரிவர்ஸ் எடுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது பாசிபிள் கம்மி தான். மேக்ஸிமம் வந்து கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா வந்து அதெல்லாம் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா 55, 60 அந்த ஏரியாலாம் பிடிசி பாட்டம்ன்றது ஃபுல்லாக நியூஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதனால் அந்த இடத்துல வந்து வேல்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 15,000 கீழே வந்து யாருமே அக்செப்ட் பண்ணாத ஏரியாவே இருக்கும். அதனால் அந்த ஏரியாவுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது வந்து முழுக்க கம்ப்ளீட்டாக என்னோடய டெக்னிக்கலாக வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டு இந்த 75,000 சப்போர்ட்டை உடைக்குன்னு சொன்னால் அது மாதிரி உடைச்சிட்டு 60,000 வந்துடுச்சு. ஸோ அடுத்து வந்து இங்கேருந்து இங்கே பேசியிருக்கோம். ஸோ லெஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்தால் பல்க் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பேசுவோம் அதை பற்றி. ஸோ இப்போதைக்கு பிடிசி அப்டேட் இதுதான். ஸோ எத்திரியம் அப்டேட்டும் உங்களுக்கு இதுதான். சரிங்களா? ஸோ எத்திரியமும் வந்து ஃபாலோ ஆகும் பிடிசியோட. ஏன்னா இதுவும் ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ அதுவும் கீழே வரத்துக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது எத்திரியமும். சரிங்களா? எத்திரியம் வந்தால் இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1400. ஸோ இதுக்கு கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஏன்னா அங்கே பிடிசி ரொம்ப பெரிய கிராஷுக்கு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பேட்டர்னு ஒரு பெரிய கிராஷ் வர மாதிரி தான் பிடிசியோட பேட்டர்னே இருக்குது, சார்ட் பேட்டர்னு. அதனால் அது சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா ஃபுல்லாக டெக்னிக்கல் வச்சு தான் சொல்கிறேன், எந்த நியூஸும் இல்லை. ஆனால் இதுக்கு வேறு நியூஸ்லாம் இருக்குது. டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் வந்து இதனுடைய அப்டேட்லாம் போட்டுட்ருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு மேஜிக்கல் பம்ப் நடக்கணும்னா இந்த வாரத்தில் எதாவது நடந்தால் தான் உண்டு. இல்லைன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே போகும். இந்த வார்த்தையை வந்து நோட் பண்ணிங்க. ஏன்னா இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இந்த வாரத்தில் ஏதாவது மேஜிக்கல் நடந்து மார்க்கெட் மேலே பம்ப் ஆனால் தான் உண்டு. இல்லைன்னா ஒரு பெரிய கிராஷ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள். இது வந்து மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் உங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.